எல்லா வகையான பயிர்களையும் சேர்த்து ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஓவர் நைட் ஊற வச்சு வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல், தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி சுண்டல், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிறத இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கைப்பிடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.